வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காயம் 3 விதமான பஜ்ஜி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லித்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான உப்பு, பெருங்காயம் இதை முதல்ல தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறோம். லேசாக கேசரி கலரும் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கிட்டு அப்புறமா மாவு சேர்த்துக்கிறோம். 3 கப் கடலை மாவு இந்த கப்பில், 1 கப் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டு கலந்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் ஜீரகெல்லாம் நசுக்கி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு தண்ணி ஊற்றி கலக்கிடுவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கலக்கிடுவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கலர் மாதிரி வந்துச்சு. திக்கான பதமாக கலந்துக்கணும். இப்போ மாவெல்லாம் கலக்கியாச்சு. இப்போ இந்த வாழைக்காயை டிப் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். வாழைக்காயை போட்டு அதை நல்லா பரட்டி 2 நிமிஷம் எடுத்து வெந்ததும் அதை எடுத்துட வேண்டியதுதான். வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இன்னி உருளைக்கிழங்குலையும் செஞ்சுக்குவோம். இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஆனியன் பஜ்ஜி போட்டுக்கிறேன்.